ஒரு 13x12 ரூமில் ப்ரொஜெக்டர் எப்படி செட் பண்ணலாம் வந்து நான் ரீசெண்டாக செட் பண்ணது தான் இந்த பேக்ரவுண்ட். ஜீரோ வால் கிளியரன்ஸ்னு உள்ள ரெக்லைனர் தான் வாங்கணும். 2.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரொஜெக்டர் டிஸ்பிளே ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். $150 to $200 செட் பண்ணலாம். போர்ட்டபிள் ஃபுல் ஹெச்டி எல்இடி ப்ரொஜெக்டர் இது. இதில் 3 சேனல் இருக்கும், ரியரில் 2 சேனல் ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் வரும். ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னா, ஒரு 13x12 ரூமில் ப்ரொஜெக்டர் எப்படி செட் பண்ணலாம், ஹோம் தியேட்டர் எப்படி செட் பண்ணலாங்கிறதா நாங்கள் எப்படி செட் பண்ணிக்கிறோங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். ஆன் த பட்ஜெட், ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இதுக்கு செலவாகும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அது ஆன் த பட்ஜெட்டில் எப்படி பண்ணலாங்கிறதான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி பயங்கரமாக மூவிஸ் பார்க்குறவங்க. நான்லாம் பக்காவான கேடிவி சன் மியூசிக் பர்சன். ஸோ இங்கே வந்தோடனே நிறைய படம், எல்லா படமும் நம்ம தேட்டரில் போய் வாட்ச் பண்ண மாட்டோம். ஆப்வியஸ்லி ஓடிடியும் இப்போ ரொம்ப நம்ம ஃபேமஸ் ஆனதுனால கண்டிப்பாக இந்த ஹோம் தியேட்டர் வேணுன்றதை நாங்கள் செட் பண்ணணும். அதில் வந்து நான் ரீசெண்டாக செட் பண்ணது தான் இந்த பேக்ரவுண்ட். என்னன்னா, நம்ம பார்த்து வளர்ந்த 90s நம்மளோட ஃபேவரட் திங்ஸ் வந்து என்னென்னவோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அவங்களோட பிக்சர்ஸ் கண்டிப்பாக இந்த ரூமில் இருக்கணுன்றதுக்கு நான் ஆசைப்பட்டேன். இது வந்து நான் எப்படி இன்ஸ்பயர் ஆனேன்னா, டாக்டர் பாலோட ஹவுஸ் டூர் பார்க்கும் போது அவங்க நிறைய இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும் போது எங்க 2 பேத்துக்கும் காமனான ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே போஸ்டரா போடணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே நான் இந்தியாவில் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். அமேசான் இந்தியாவில் எங்கள் அம்மா அப்பா வரும்போது எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஃப்ரேம்ஸ் மட்டும் பிளாக் கலரில் வாங்கிக்கிட்டேன். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹார்ட் கோர் தோனி ஃபேன். ஸோ தோனி தான் சென்டரில் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ காமனாக தோனியும் சென்னை சூப்பர் கிங்ஸும் வர மாதிரி ஒரு போஸ்ட் எடுத்துக்கிட்டோம். சச்சின் வந்து 90s கிட்ல பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, காட் ஆஃப் கிரிக்கெட். ஏஆர் ரஹ்மான், நாங்கள் 2 பேருமே பயங்கரமாக பாட்டு பார்க்குறவங்க கேட்குறவங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான். நான் கமல் ஃபேன், அவர் ரஜினி ஃபேன். ஆப்வியஸ்லி 2 ஐகான்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அவங்களது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான ஆதித்யா டிவி பார்க்குற ஆளு, வடிவேலோட ஃபேன். ஸோ அவரோட ஐகானிக் காமெடி போஸ்டர் வந்து இங்க ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன ரூம்க்கு வந்து ரெக்லைனர் எப்படி செட் பண்ணோம்னா, நீங்க ஜீரோ வால் கிளியரன்ஸ்னு உள்ள ரெக்லைனர் தான் வாங்கணும். நாங்க வந்து இந்த ஸ்பேஸ்க்கு ஒரு 3 சீட்டர் போட்டாலே கரெக்டா இருக்குங்கிறனால இது மட்டும் தான் வாங்கணும். ஜீரோ வால் ரெக்லைனர்னா என்னன்னா, யூஸ்வலா ரெக்லைனர்ஸ் இப்படி சாயும் இல்லையா, அந்த மாதிரி டில்ட் ஆகாம இட் வில் கம் ஃப்ரண்ட். ஸோ தட் வாலை ஒட்டி போட்டிங்கனாலும் நீங்க ரெக்லைன் பண்ணும் போது அது போய் வால்ல ஹிட் ஆகாது. ஸோ எல்லா ரெக்லைனர் ஸ்டோர், எல்லா ஃபர்னிச்சர் ஸ்டோர்லையுமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்து வாங்குங்க. அண்ட் ரெக்லைனர்ஸ்னாவே ரொம்ப பல்கியா இருக்கும். ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதாவது காம்பேக்டா இருக்க மாதிரி ஒன்று. இது நாங்கள் வாங்கினது வந்து ரேமர் அண்ட் ஃபிளானிகன்ல. இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து $1,800. பட் நாங்கள் வந்து எவ்ரி இயர் ரேமர் அண்ட் ஃபிளானிகன்ல வந்து அக்டோபர் நவம்பர் டைம்ல வந்து they'll have a ஆனிவர்சரி சேல். அந்த சேல்ல வந்து ஸ்டோர்ல போய் வாங்குங்க. ஆன்லைன்ல வந்து நம்ம போட்டிருக்க ப்ரைஸ்ல தான் வாங்க முடியும், பார்கெயின் பண்ண முடியாது. பட் ஸ்டோருக்கு போனீங்கன்னா நிறைய டீல், நல்லா உங்ககிட்ட பார்கெயின் பண்ணி டீல் முடிச்சு வாங்க முடியும். அப்படி நாங்க இதை வாங்கினது அரௌண்ட் $850 to $900. பட் ரேமர் அண்ட் பிளானிங்கல்ல வந்து டெலிவரிக்கும் சார்ஜ் போடுவாங்க. நாங்க இந்த வீடு வந்த புதுசுல வாங்கினதுனால இது எங்களோட லிவிங் ரூமோட கவுச் எல்லாமே சேர்த்து ஒரே டெலிவரி சார்ஜ்ல கவர் ஆச்சு. அண்ட் ஆல்சோ நாங்க வந்து குட்டி பசங்க இருக்கனால 5 இயர்ஸ் கவரேஜும் எடுத்திருந்தோம் இதுக்கு. ஏன்னா அந்த 5 இயர்ஸ்க்குள்ள என்ன டேமேஜ் ஆனாலும் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரிப்பேர் பண்ண முடியும்னா ரிப்பேர் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா சேஞ்ச் பண்றதுனா கூட சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. குட்டி பசங்க இருக்கும் போது ஒரு 5 இயர்ஸ்க்கு எடுத்துக்கிறது தான் பெட்டர். ஆப்வியஸா 5 இயர்ஸ்க்கு நாங்கள் கவுச் மாற்ற மாட்டோம், அதனால அந்த வாரண்டி எடுத்தோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த சோஃபாவோட லிங்க், இந்த ரெக்லைனரோட லிங்க் வேணும், காம்பேக்ட் ரெக்லைனர் பாக்குறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த லிங்கை கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த ரெக்லைனர் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நாங்க வந்து இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 2.5 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் எப்பவுமே இந்த லெதர்ல வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ஏதாவது இதெல்லாம் பட்டோம்னா பின்ஸ் அந்த மாதிரி படாம பாத்துக்கணும். அது பட்டா கண்டிப்பா டேமேஜ் ஆக தான் செய்யும். மற்றபடி இந்த ரெக்லைனர்ல எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை, ரொம்ப நல்ல ரெக்லைனர். ஐ ரெக்கமெண்ட் இட். நெக்ஸ்ட் திங் வந்து எவ்வளோ விண்டோஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த பிளாக் அவுட் கர்டைன்ஸ் வாங்கிருங்க. அது எல்லா வெப்சைட்லையுமே கிடைக்கும். நான் வந்து வேஃபர்ல பிளாக் கலரே வாங்கிட்டேன். மோஸ்ட்லி இந்த ரூம் எல்லாமே பிளாக் கலர்ன்ற மாதிரி இருக்கும், அதனால பிளாக் கலர் வாங்கிட்டேன். இந்த பிளாக் அவுட் கர்டைன்ஸ் என்னன்னா, நீங்க டே டைம்ல மூவி பாக்குறீங்கன்னா கூட அவ்வளவா வெளிச்சம் உள்ள வராது. ஆப்வியஸா சைட்ல கேப்ல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வரலாம், பட் வந்து ப்ரொஜெக்டர் பாக்குறது டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு சன் உள்ள வராது, சன்லைட்.
நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரொஜெக்ட் டிஸ்பிளே ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் வந்து ப்ரோ ஹெச்டி. இது வந்து 120 இன்ச். இந்த ரூமுக்கு எங்களுக்கு இதுதான் கரெக்டாக செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை மெஷர் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒன்ஸ் டெலிவர் ஆகி இதை ரிட்டன் போடுறதும் ஒரு சரியான தலைவலி. அதனால பெருசாக இருக்கனால நம்ம ரிட்டன் போடுறது கஷ்டம். இது வந்து மோட்டரைஸ்டு. ஸோ தட் நமக்கு ரிமோட்டும் இருக்கும், இங்கே மேனுவல் பட்டனும் இருக்கும். ஸோ அப் டவுன் கொண்டு போகிறதெல்லாம் இந்த ரிமோட்லேயே பண்ணிக்கலாம். நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த மாதிரி. இதில் வந்து ரெட்ராக்டபிளில் வந்து மேனுவலும் வரும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அதை புல் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்புறம் அப்படியே ஏற்றி விட்டுக்கலாம். அது மேனுவலாக பண்ணுற மாதிரியும் வாங்கிக்கலாம். இந்த 2 டைப்ஸில் என்ன இதுனா, இந்த ஃபுல்லி மோட்டரைஸ்டு வந்து அரௌண்ட் $200 வரும். இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து இந்த பிராண்டோடது வந்து $250. எங்களுக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் டைமில் வாங்கும்போது $150 கிடைச்சிது. அந்த மேனுவல் வந்து யூல் கெட் சம்வேர் அரௌண்ட் $120 $100 அந்த மேனுவல் புல் பண்ணுற மாதிரி கிடைக்கும். இன்னொரு டைப் ஆஃப் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் என்னன்னா, இந்த மாதிரி கிளாத் மாதிரி இருக்கும். இதுல வந்து இந்த மாதிரி ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஹூக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹூக்ஸ் இருக்கும். இந்த ஹூக்ஸை வந்து நீங்க வால்ல போட்டுட்டு இந்த ஸ்க்ரீன் அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். பார்க்காத போது கழட்டி வச்சிடலாம். இது ஒரு மாடல். இன்னொன்று வந்து இந்த மாதிரி மாட்ட முடியல அப்படின்னா ஸ்டாண்டு வச்சு இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்ட்லேயே வந்து அந்த புல் பண்ற மாதிரி அதை தூக்கி விடுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்டை நீங்க யூஸ் பண்ணாத மாதிரி ஓரமா எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 3-4 மாடல்ஸ். அந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக ஒரு $80-100 இந்த ஸ்க்ரீன் மட்டும் நீங்கள் வாங்குறீங்கன்னா இது வந்து $25-30 அமேசானில் கிடைக்கும். எங்ககிட்ட ஒரு குட்டி ப்ரொஜெக்டர் இருக்குது. அதை நாங்கள் வெளியெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போவோம். வெளியே பேக் யார்ட்லேயும் மூவி பார்க்கும்போது யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த ஸ்க்ரீன் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லி மோட்டரைஸ்டு செட் பண்ணுறோம்னா சம்வேர் அரௌண்ட் $150-200 செட் பண்ணலாம். இது சம்மரில் பேக்யார்டில் எடுத்த வீடியோ. நான் அந்த ஸ்க்ரீனை இப்படி தான் நாங்கள் எங்களோட பார்ட்டிஷன் வாலில் ஹேங் பண்ணிவிட்டு ஒரு போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர் ஒன்று வச்சுருக்கோம். சும்மா ஒரு $40-45 வாங்கினது. அதை வச்சு நாங்கள் பார்பிக்யூ பண்ணும்போது ஈவினிங் பேக்யார்டில் படம் பார்ப்போம் சம்மர் டைமில். இந்த 13x12 ரூமுக்கு 80லேருந்து 120 இன்ச் வரைக்கும் எந்த ஸ்க்ரீன் போட்டாலுமே கரெக்டாக தான் இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ரூமுக்கு கூட இந்த 120 இன்ச் ஸ்க்ரீன் வந்து ஃபிட் ஆகும். ஸோ உங்கள் ரூம் சைஸை பொறுத்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்து எந்த போட்டால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குன்றதை பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரூமில் வந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு டிஸ்பிளே ஸ்க்ரீனுக்கு ப்ரொஜெக்டருக்குலாம் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ரூமுக்கு எந்த ஸ்பீக்கர் வச்சா கரெக்டான எஃபெக்ட் கொடுக்குன்றதை வச்சா தான் அந்த மூவியோட எஃபெக்டே நமக்கு இருக்கும். தேட்டர் அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஓரளவுக்கு ஹோம் தியேட்டர் செட் பண்ணால் ஓரளவுக்கு எஃபெக்ட் அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் வச்சிருக்கிறது வந்து விசியோட M சீரீஸோட ஸ்பீக்கரு. இது வந்து 5.1. இதில் வந்து இதில் 3 சேனல் இருக்கும். ரியரில் 2 சேனல் ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் வரும். இப்போ வந்து இந்த M சீரீஸ் வரதில்லை. நாங்கள் வாங்கும்போது இது ஆஃபர்லாம் போக சம்வேர் அரௌண்ட் $300 வாங்கினோம். பட் இப்போ இந்த M சீரீஸ் வரதில்லை. அதுக்கு பதிலாக SCன்னு ஒரு சீரீஸ் வருது. அந்த SC சீரீஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா காஸ்ட் இப்போ ஒரு 250 கீழே கொண்டு வந்துட்டாங்க. பட் இதுல வந்து 9 ஸ்பீக்கர்ஸ் வரும். பட் நம்ம அந்த SC சீரீஸ்ல வந்து 6 ஸ்பீக்கர்ஸ் தான் வருது. பட் ஈக்குவலி குட்டா இருக்கு. ஏன்னா எங்க ஃப்ரெண்டு வீட்லயும் அந்த ஸ்பீக்கர்ஸ் தான் வச்சிருக்காங்க. அந்த SC சீரீஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் இது வந்து மிட் ரேஞ்சில் சொல்றேன். இன்னுமே வந்து ஒரு டாப் எண்டுக்கெல்லாம் போகலாம். பட் இந்த 13x11 ரூமுக்கு இதுவே செமையான எஃபெக்ட். இன்னும் உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் ஒரு பேஸ்மெண்ட்ல செட் பண்றீங்க, இன்னும் ஒரு பெரிய ஸ்பேஸ்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் போகலாம். நான் வந்து ஒரு பட்ஜெட் சீரீஸ் மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டர் ஹீரோக்கு வந்தாச்சு. நாங்கள் வச்சிருக்கிறது XGMIயோட ப்ரொஜெக்டர், போர்ட்டபிள் ஃபுல் HD LED ப்ரொஜெக்டர் இது. இதோட வந்து XGMIயும் நெபுலாவும் நல்லா இருக்கும் நாங்கள் பார்க்கும் போது. பட் ரிவ்யூஸ் எல்லாம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணி இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து $750 வருது. பட் நாங்கள் வந்து இதே மாதிரி தேங்க்ஸ் கிவிங் டைமில் வாங்கினால $550. இந்த மாதிரி நீங்கள் ஹோம் தியேட்டர் செட் பண்ணுறீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு தேங்க்ஸ் கிவிங்கே பண்ணுங்க. ஏன்னா நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கும். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா 200 இன்ச் வரைக்கும் இதனால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதே கிளாரிட்டி மாறாம. ஸோ பெரிய ரூமா இருந்தா கூட இதை யூஸ் பண்ணலாம். இந்த சைஸ் ரூமுக்கு என்னன்னா நம்ம யூஸ்வலாவே இந்த சென்டர்ல ப்ரொஜெக்டர் போட்டிருப்பாங்க, அதை எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் இதுல கீஸ்டோன் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை வச்சு இந்த ப்ரொஜெக்டரை எங்க வச்சிங்கனாலும் அந்த ஸ்க்ரீனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அகெயின் இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் கூட. நம்ம எங்கேயாவது எடுத்துட்டு போறோம்னா 3 hours பேட்டரி பேக்கப் இருக்கும், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து காம்பேக்ட் அண்ட் லைட் வெயிட்டா, நம்ம எங்கேயும் கேரி பண்றது ரொம்ப ஈஸி. நாங்க வந்து இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கோம். ஒரு டேபிள் மாதிரி வச்சு வைக்கலாம். பட் இந்த ப்ரொஜெக்டருக்கான ஸ்டாண்டுமே அமேசான்ல கிடைக்கும். அதுல வந்து இந்த சைஸ்க்கு இது கரெக்டா இருக்குன்ற மாதிரி
வாங்கியிருக்கோம். இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை ஒரு கார்னரில் தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு கார்னரில் அந்த அண்ட் நான் ஸ்பீக்கர்ஸை பற்றி சொன்னேன் போது ரியர் ஸ்பீக்கர்ஸ் 2 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதோட ரியர் ஸ்பீக்கரை எங்களோட ரெக்லைனர் 2 சைடுக்கும் வச்சுருக்கோம். நான் இப்போ இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே ஃபிட் ஆகாத மாதிரி இருக்கு. பட் வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அட்ஜஸ்ட் ஆகி ஃபிட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அப்பதான் உங்களுக்கு அதோட கிளாரிட்டி புரியும். Spanish style இருந்தது. It is famous for both sunset and not too expensive. So நம்ம ஒரு ரோக்கு ஒருத்தங்க உட்கார்ந்திருக்கோம். இது வந்து நம்ம தமிழ் வைப்ஸோட போர்ட்டோரிக்கோ வீடியோ. இந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. ரொம்ப நல்ல வீடியோ இது. நல்லா எல்லாம் 3 days ட்ரிப்புக்கு ஃபுல்லா என்னென்ன எங்கெங்க போலான்றதை கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனை கொஞ்சம் மறைக்கிறேன் நான் பேசுறதுக்காக. With this, we have come to the end of this video. இந்த கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது யூஎஸ்ல மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவிலையும் இப்போ நிறைய ஓடிடியில் வந்து வெப் சீரிஸும் படங்களும் பார்க்குறோம். அதுக்கு ஆன் பட்ஜெட் ஒரு சின்ன ரூம்லேயே ஹோம் தியேட்டரை எப்படி செட் பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வந்து சில மைட்பி சில பிராண்ட்ஸ் வந்து நமக்கு இந்தியாவில் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த ஸ்க்ரீன்ஸ், இந்த ரெக்லைனர்ஸ் எல்லாமே ஈக்குவலண்ட் திங்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் எல்லாம் அமேசான்லேயே, இந்தியன் அமேசான்லேயே நீங்கள் Amazon.inலேயே செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். மைட்பி இந்த ப்ரொஜெக்டர் பிராண்ட்லாம் இல்லைன்னா அங்கே வந்து என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி ஒரு 10x10 ரூம் இருந்தால் கூட அழகான ஒரு ப்ரொஜெக்டர் ரூம், தியேட்டர் ரூம் செட் பண்ணலாம். இது போல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.